Imagine the name of the father is well exposed there. இங்கே அந்த பெண்ணினுடைய தகப்பன் பெயர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. But not in a positive way, in a negative way. இங்கே சொல்லப்பட்டிருப்பது எதிர்மறையான காரியங்கள் அல்ல, நல்ல விதமாக தான் அந்த பெண்ணினுடைய தகப்பன் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. Oh, the daughter of Diblaim has done this and this and this. ஓ, இந்த தகப்பனுடைய பிள்ளையா திப்லாயின் குமாரத்தி போய் இப்படி பண்ணிட்டாளா அப்படி என்ற பேச்சு அங்கே நடந்திருக்கலாம். What a shame. என்ன ஒரு வெட்கம். So when we do things against the word of God, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது we bring shame to our heavenly Father. நம்முடைய பரலோக தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். When we walk according to our own ways, we are bringing shame to our heavenly Father. நம்முடைய இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருந்தோம்னா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்முடைய பரமபிதாவுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறவர்களாக இருப்போம். This is where we need accountability. ஆகவேதான் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. Because Bible says on the judgment day we need to give account to living God. வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அன்றைக்கு நாம் செய்த எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு முன்பதாக கணக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். There is no escaping. எந்த விதத்திலும் யாரும் எஸ்கேப்னு ஓடிட முடியாது, தப்பிட்டு ஓடிட முடியாது அந்த நியாய தீர்ப்பு நாள்ல. Right now you can escape from your parents. ஒருவேளை இப்ப நீங்க உங்க பெற்றோர்களை விட்டு தப்பி ஓடிரலாம். Right now you can escape from your brothers or sisters. ஒருவேளை உங்களுடைய சகோதரிகளுக்கு தெரியாம இங்கும் அங்குமா தப்பி ஓடி விடலாம். Or from your pastors. இல்ல உங்களுடைய போதகருக்கு தெரியாம அங்கங்க நீங்க ஓடி போய் விடலாம். But there is a day. ஆனால் ஒரு நாள் வருகிறது. You will stand before the King of Kings and the Lord of Lords. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறவருக்கு முன்பதாக நீங்கள் நின்றே ஆக வேண்டும். Back to the story. ஆனால் இந்த சம்பவத்திலே people were asking Hosea and the church and the temple, what happened to your wife? ஓசியா ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த ஆலயத்திலே அவருடைய சுற்றிலும் இருந்த ஜனங்கள் என்ன நடந்தது உன்னுடைய மனைவி எங்கே, கோமேர் எங்கே என்று கேட்டிருக்கலாம். The reason why I'm saying is people are very quick to judge. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உடனடியா நம்ம குறை சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. Bible says judge righteously. வேதம் சொல்லுகிறது யாரையும் அவசரப்பட்டு நியாயம் தீர்த்தறாதீங்க, நீதியாய் நியாயம் தீருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. How do you do that? அதை எப்படி செய்யறது? From the word of God. தேவனுடைய வசனத்திலிருந்து தான் நாம் செய்ய வேண்டும். Only if you know the living God, நீங்க ஜீவனுள்ள தேவனை நன்றாக அறிந்திருந்தால், you will know what to speak. நீங்க என்ன பேசணும் என்பதையும் நீங்க அறிந்திருப்பீர்கள். Or you'll speak out of flesh. நீங்க இல்லனா அப்படி தெரியலனா உங்க மாம்சத்திலிருந்து தான் நீங்க பேசுவீங்க. Here Hosea trusts in the Lord. இங்கே ஓசியா தேவனை நம்பிக்கொண்டிருந்தவராக இருந்தார். The scripture that we're going to read, and I assumed what must have happened again. இந்த வசனத்தை நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கேயும் நான் இப்படி தான் நடந்திருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்க்கிறேன். He probably walked into the market after looking so many places. மற்ற இடங்களெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு, ஒரு சந்தை வெளிக்கு அவர் போய் இருந்திருக்கலாம். And saw his wife tied up there. அங்கே தன்னுடைய மனைவி அங்கே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறதை அவர் கண்டார். For sale. அது விற்பனைக்கென்று அங்கே இருக்கிற மற்ற பொருட்களை போல தன்னுடைய மனைவியும் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார்.